அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ காலபைரவர் அருள் வாக்கு ஜோதிடம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு செய்வனை ஏவல் பண்ணிட்டாங்க, என்னால் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியல, டெய்லி சண்டை வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி, எனக்கு பணம் வருது ஆனால் தடங்கல் ஆகுது, செலவாகுது, எதுவுமே பத்த மாட்டேங்குது, ஆனால் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, ஆனால் என்னால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல, இது இடத்துனால பிரச்சனை வருங்க, நிறைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க மாட்டியிருந்தாங்கன்னா அந்த சொத்துக்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்வனை ஏவல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவங்க தான் 4000 பேர் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை டெய்லி மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஏவல் செய்வனையெல்லாம் நம்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு சில பேர் நம்புகிறாங்க, ஒரு சில பேர் நம்புறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வியாதி உடலில் வந்தவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறவங்களுக்கு தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டும் இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களால குலதெய்வ கோயிலுக்கு வருஷக்கணக்கில் போக முடியாமல் தடைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்த்தா தடைகள் ஏற்படும். போகிறப்ப குடும்பத்தில் சண்டை வரும், பிரச்சனை வரும், வாகன அடி உழுகு. அதனால் சாமி அவங்க கோவிச்சுக்கிட்டு போகாமையே இருப்பாங்க. குலதெய்வத்தை கட்டி வைக்க முடியாது யாருனாலையும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களை கட்டி வச்சுருவாங்க குலதெய்வத்துக்கு போக முடியாமல். இந்த மாதிரி தடைகளையெல்லாம் நீக்கிறதுக்கு நான் என்ன சாமி பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இங்கே பைரவருடைய கருப்பசாமி இருக்கிறாருங்க. கண்டிப்பாக நீங்கள் இவர்கிட்ட பிரசன்ன வாக்கு கேட்டுட்டு நீங்கள் அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சுவாமி எல்லா அருள் வாக்கில் உங்களுக்கு துல்லியமாக சொல்லிடுவாருங்க. அந்த பிரச்சனையை தீர்த்தும் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை 100% நீங்கள் தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.